அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாளும் வெட்டுக்கிளிகளும். இது 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் இந்த செய்தியை யோவேல் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் மனம் திரும்புதலினுடைய ஒரு மாட்சிமையை குறித்து பேசுகிறார். 3வது நம்பிக்கை அளிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனங்கள் வரையிலும் அவர் பேசுகிறார். 28லிருந்து 32 வரையிலும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஆண்டவர் ஊற்றுகிறார் என்கிற காரியத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். முதல் குறிப்பில் கர்த்தருடைய நாளும் வெட்டுக்கிளிகளும் என்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருப்பதினால எக்காலம் ஊதி எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்படுத்தி மக்கள் போருக்கு அழைக்கப்படுகிறது போல வெட்டுக்கிளிகளினுடைய தாக்குதலைப் போல இராணுவத்தினுடைய தாக்குதல்களும் இருக்கும் என்று சொல்லி இங்கே எக்காலம் ஊதி யுத்தத்திற்காக அழைப்பு விடுக்கிறதை இங்கே யோவேல் கூறுகிறதை பார்க்கிறோம். அசீரிய படையெடுப்பானது சுமார் கிமு 701 எருசலேமை முற்றுகையிட்ட நிகழ்ச்சியை நம்ம 2 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாபிலோனிய படைகள் சுமார் கிமு 586 எருசலேமில் அளித்த நிகழ்ச்சியை 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கோகின் தலைமையில் உபத்திரவகாலத்தின் நடுவில், அதாவது உபத்திரவகாலத்திற்கும் மகா உபத்திரவகாலத்திற்கும் இடையில் இஸ்ரவேலை பாதிக்கிற ஒரு ரஷ்ய படையெடுப்பு நடக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்த்திருக்கிறோம். உபத்திரவகால இறுதியில் அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் நிகழும் அர்கமதான் போரும் அது வெளிப்படுத்தல் 16 13லிருந்து 16 வரையிலும் 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 21 வரையிலும் நாம் பார்க்கிறோம். ஒரு வெட்டுக்கிளிகளின் அழிவைப் போல இராணுவ படையெடுப்புகளின் அழிவுகள் உங்களுக்கு வரும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே யோவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். யோவேலின் காலத்தில் இஸ்ரவேல் அனுபவித்த வெட்டுக்கிளி படையெடுப்பு கர்த்தருடைய நாளில், அதாவது உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் அனுபவிக்கும் படையெடுப்புகளுக்கான ஒரு முன் அடையாளமே என்கிறதை இங்கே யோவேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உபத்திரவ காலத்தில் பாதிக்கும் பிசாசு அது ஒரு வெட்டுக்கிளியைப் போல அது அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய நாளை சகிக்க யாரால இயலும் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அழிவுகளை குறித்து தான் அவைகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அது முதல்ல போகும்போது அக்கினி பட்சித்துட்டே போகும், அக்கினி சுவாலை பின்னாடி எரித்து கொண்டே வரும். முதல்ல பார்க்கும்பொழுது அது ஏதேனை போல ஆசீர்வாதங்கள் இருக்கும், பின்பாக பார்க்கும்பொழுது அது பாழான வனாந்தரத்தை போல காணப்படும் என்கிற ஒரு அழிவுகளை குறித்து அங்கே ஆண்டவர் யோவேலின் மூலமாக எச்சரிக்கிறார். நம்முடைய நாட்களிலும் கிட்டத்தட்ட, அதாவது 2004ஆவது ஆண்டில் நடந்த சுனாமியினுடைய காரியங்கள் இதே போல ஒரு வெட்டுக்கிளியினுடைய படையெடுப்பை போல நடந்ததை பார்க்கிறோம். அவைகள் வரிசை பிசகாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வருகிறது போல அலைகள் கடந்து வந்து அவைகள் எவ்வளோ உயரத்திலலாம் ஏற முடியுமோ அவ்வளோ ஏறி பலகணிகளின் வழியாக உள்ளே பாய்ந்து அவைகள் ஒன்றை ஒன்று நெருக்காமல் அப்படியே வரிசை கிரமமாக வந்து ஆயுதங்களினால் தாக்க முடியாத அளவிற்கு அவைகள் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினதை நம்முடைய நாட்களிலே அந்த யோவேல் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிந்தது. அதைத்தான் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். 2வது அடுத்தபடியாக அப்படிப்பட்ட அழிவுகளின் நிமித்தமாக எப்படி இருக்கும் இந்த பூமியை, இருளும் அந்தகாரமுமாக இருக்கும், மப்பும் மந்தாரமாக இருக்கும், விடியற்கால வெளுப்பு அப்படியே பரவுகிறது போல, விடிஞ்ச உடனே எல்லா இடங்களிலும் அப்படியே வெளிச்சம் பரவி போகிறது போல அழிவும் அப்படியே பரவும். அது முதல்ல பார்க்குறதுக்கு ஏதேனை போல இருக்கிற இடங்கள் முழுவதையும் அழித்து அது ஒரு பாழும் வனாந்திரமுமான இடமாக மாற்றிவிடும். அது ஒரு உலகமாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு விடியற்கால வெளுப்பை போல பரவி வரும்பொழுது நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா செழிப்புகளையும் அது அகற்றிவிட்டு அழித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை பாழான வனாந்திரத்தை போல மாற்றிவிடும். பாவம் அத்தனை கொடுமையானது என்பதை இங்கே யோவேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2வது தலைப்பு மனம் திரும்புதலினுடைய மாட்சிமையை குறித்து பேசுகிறார்.
அதாவது மனம் திரும்புகிறதற்கு யூதாவுக்கு ஒரு தெய்வீக வற்புறுத்துதலை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் இப்பொழுதும் கூட மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அவரிடம் திரும்புவதற்காக காலம் கடந்து விடவில்லை. அந்த செயல் வெறுமனே வெளியரங்கமான சடங்கும் அல்ல. அவர்களுடைய திரும்புதல் முழு இருதயத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நிகழ வேண்டும் என்று சொல்லி வசனம் 12 அவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே வேதம் முழுவதிலும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வற்புறுத்தல் என்னன்னு சொன்னால் மனம் திரும்பு என்கிற காரியம். மனம் திரும்பினா கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவுக்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிற்று என்று சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வீர சவாலோடு கூட நாம் சொல்ல முடியும். 11ஆம் வசனம் வரையிலும் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக எப்படி தண்டனையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி பேசுகிற ஒரு ஆண்டவர் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் ஒரு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவராக, இரக்கமுடையவராக, மனதுருக்கமுடையவராக, நீடிய சாந்தமுடையவராக, மிகுந்த கிருபையுடையவராக, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக, அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனிதனை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் என்கிறதை இங்கே யோவேல் உணர்த்தி வைக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நீதி உள்ளவராக விளங்குகிறது போல அன்புள்ளவராகவும் விளங்குகிறார். தேவன் எவரையும் தண்டித்து துன்புறுத்துகிறதற்கு விரும்புகிறதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன் இன்னைக்கு விரும்பியே பாவம் செய்து தண்டனையை வாங்கி கட்டுகிறவனாக காணப்படுகிறான். எத்தகைய ஆபத்திலும் தேவன் ஒரு வாய்ப்பை மனிதனுக்கு வழங்குகிறார். அதுவே மனம் திரும்புதல். அன்புள்ள தேவன் நீதியை நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு தமது இரக்கத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை, ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். மனம் திரும்புதல் என்ற வாய்ப்பை மிகவும் ஞானத்துடன் பயன்படுத்தி மனித வாழ்வுக்கு அதனை அதிக ஆசீர்வாதமாக தேவனால் மாற்ற முடியும். அதை தான் கண்டுகொண்ட தாவீது அழகா சொல்கிறாரு, நான் உளையான சேற்றில் கடந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவம் ஒரு உளையான சேறு போன்ற ஒரு காரியம். அதில் நமக்கென்று ஒரு கயிறை, அன்பின் கயிறு அவர் தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்கோ, நானே தூக்கி விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம இன்றைக்கு அந்த பாவத்தினுடைய சேற்றில் உழண்டு கொண்டு கயிறை தட்டி விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். மனிதரை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிற ஒரு ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்ம அதை இறுக பிடித்து கொண்டோன்னு சொன்னால் நம்மை தூக்கி கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நம்மை நிறுத்தி வாழ்கிறதற்கு தேவையாக, நிற்பதற்கு தேவையான பலனை, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி தருகிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மனம் திரும்புதல் என்ற வாய்ப்பை குறைத்து நம்ம மதிப்பீடு செய்து விடக்கூடாது. எவ்வளவோ மகா பெரிய தண்டனையிலும் ஒரு புதிய வாழ்வுக்கான வழியை இந்த மனம் திரும்புதல் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பேதை மனிதர்களாகிய நாம் பேதமையில் தவறிவிட்டாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிடக்கூடாது. இதனை தவறவிட்டால் முழு தண்டனையிலிருந்து நம்ம தப்பிக்கொள்ளவும் முடியாது என்கிற காரியத்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு எச்சரிக்கிறது. சாத்தான் மிகப்பெரிய தந்திரசாலி. தவறுகளுக்குள்ள பக்குவமாக வழிநடத்திய பின் தேவனிடம் வெறுப்பை ஏற்படுத்தி மனம் திரும்பக்கூடாது தடுத்து என்று சொல்லி அவன் தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். அதாவது நம்பிக்கை இழப்பில் நம்ம அப்படியே சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது அவன் சொல்லுவான், நீ நம்பிக்கை இழப்பில் உன்னை ஆழ்த்தியாச்சு, இனி நீ மனம் திரும்புகிறதற்கோ பிழைப்பதற்கோ வாய்ப்பே இல்லை, இவ்வாறு நீ தொடர்வதை தவிர்த்து விட்டு நீ செத்துருன்னு சொல்லி நம்மை அவன் அத்தனையாய் சோர்வடைய செய்கிறவனாக காணப்படுகிறான். ஆனால் புது வாழ்வு சாத்தியமாகாதுன்னு சொல்லுவான், சமுதாயத்தில் அங்கீகாரம் ஏற்படாதுன்னு சொல்லுவான். இப்படிலாம் கூறி பாவத்தில் அமிழ்த்தி மரணத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி கூட விடக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இந்த சூழ்நிலையை வெல்ல ஆயத்தமாகும்படியாகத்தான் யோவேல் இங்கே அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலின் மாட்சிமையை குறித்து பேசுகிறார். ஒரு அருமையான அழைப்பு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை வெல்ல ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் மனம் வருந்தி திரும்ப ஆயத்தமானால் தேவன் இறங்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் புதிய சிருஷ்டியாக அவர் நம்மை மாற்றி விடுவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு காரியத்தை பவுலுடைய வாழ்க்கையில் சவுலாயிருந்த அவனை எப்படியாய் பவுலாய் மாற்றினாரோ அதே போல் அவரால் மாற்ற முடியும். பாலடைந்து கிடக்கிறவற்றில் பளிங்கு மாளிகைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த 6 நாளைக்குள்ளாக ஆண்டவர் அவரை கொண்டு அதை நேர்த்தியான பார்வைக்கு அருமையான உலகமாக மாற்றி கொடுத்ததை நம்ம இன்றைக்கும் பார்க்கிறோமே. அதுவே நமக்கு சாட்சி. அவருடைய கரங்களில் எவ்வளவு மோசமான நிலைமையில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அதை அத்தனை பளிங்கு மாளிகையாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர். இஸ்ரவேல் பாவ தண்டனை பெரியதாக இருந்தபடினால அனைவரும் ஒரு இருதயம் கிழிந்த உபவாசத்தை அவர்கள் ஏற்படுத்தணும், அதற்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி யோவேல் கூப்பிடுகிறார். யாரெல்லாம் கூப்பிடுகிறார்னா, குழந்தைகள் வந்துடணும்னு சொல்கிறாரு, புதுமண தம்பதியர்கள் வந்துடணும்னு சொல்கிறாரு, முதியோர்கள் வரணும்னு சொல்கிறாரு, ஜனங்கள் வரணும்னு சொல்கிறாரு, தேவாலயத்தில் பணி செய்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முழு இருதயத்தோடு கூட உபவாசித்து அழுக புலம்பல் இவைகளின் நிமித்தமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக காணப்படணும். வஸ்திரத்தை கிழிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வஸ்திரத்தை கிழித்து ஆச்சாரத்தை கிழிச்சிட்டேன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருதயத்தை கிழித்து ஜனங்கள், முதியவர்கள், பிள்ளைகள், பாலுண்கிற குழந்தைகள், மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் ஒரு வருஷம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம். உபாகமம் 24:5 பார்த்தோன்னா, ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தான், அவன் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டான், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டான், அவன் ஒரு வருஷ பரியந்தமும் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தாம் விவாகம் பண்ணின அந்த ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக என்று சொல்லி கொடுத்த கட்டளை இங்கே ஆண்டவர் யோவேலின் மூலமாக சொல்கிறார். அவனையும் கூப்பிட்டுட்டு வந்துரு, அவனையும் உபவாசிக்க அழைத்துட்டு வந்துரு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அத்தனையாக பாவம் கொடுமையானது என்பதை ஆண்டவர் உணர்த்துவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவேலினுடைய அழைப்புக்கு அன்று முதல் இன்று வர இஸ்ரவேலர்கள் தயாராகவே இல்லை. ஆனால் முடிவு காலத்தில், உபத்திரவ காலத்தில் அவர்கள் ஆயத்தமாவார்கள். அப்பொழுது கர்த்தர் வைராக்கியமாக தன்னுடைய ஜனத்தை அவர் ரட்சிப்பார் என்று 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் ஆசாரிய நிலையில் ஆடையை கிழிதலுக்கு அல்ல, ஆன்மீக பூர்வமான ஒரு இதயம் கிழிந்த உபவாசங்களுக்கு திரும்ப வேண்டிய காலம் அது இன்றைக்கே வந்திருக்குது. காலம் தாழ்த்தாமல் மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தெய்வீக விடுதலையே, ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல யோவேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வசனம் 21-27 வரையும் சொல்கிறார். அவர் நம்மை கடாட்சிக்கிற ஒரு ஆண்டவர், நிந்தையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர், மன நிறைவடையும்படி நமக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் அனுப்புகிற ஒரு ஆண்டவர், முன்னிருந்தது போல வளம் பெற்று கனி கொடுக்கக்கூடியதாக மாறுகிற ஒரு வயலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், ஆலைகளில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வழிந்தோடுகிற அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். மக்கள் புதுப்பிக்கப்படுவார்கள், ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். வெட்டுக்கிளிகளினுடைய திரட்சி தின்ற ஆண்டுகளில் ஆண்டவர் கர்த்தர் மீண்டும் அவர்களுக்கு தருவார். பகைவர்களை அழிப்பார். வடதிசை சேனை என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது, அசீரியர்களை குறிக்கிறது. கீழ்கடல் என்பது சாபு கடலை குறிக்கிறது. அங்கே மேல் கடற்கரை என்பது மத்திய தரைக்கடலை குறிக்கிறது. இவைகள் இல்லாமற் போகும்படி ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி கடைசியாக தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிற காரியத்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இது இந்த நாட்களில் பேதுரு சொல்லும் பொழுது சொன்னால், யோவேலினால் குறிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்பது சபையின் நாட்களில் ஒரு பகுதி நிறைவேறி இருக்கிறது. ஆனால் 2ஆம் வருகைக்கு பின்பாகத்தான் இவைகள் முழுமையாக அவைகள் நடக்கும் என்கிற காரியம் சொல்லப்படுகிறது. இது ஒரு பங்கு பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறியது. 1000 ஆண்டு தொடக்கத்தில் முழுமையாக இது நிறைவேறி முடிந்துவிடும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் அவருடன் 1000 ஆண்டு ஆட்சிக்கு செல்லுவார்கள் என்று பார்க்கிறோம். 30-32 வரை ஆவி ஊற்றப்படுகிறதற்கு முன்பாக வானிலே ஒரு அடையாளங்கள் உருவாகும். அதாவது 1000 ஆண்டு ஆட்சியின் தொடக்கத்திற்கு முன்பாக இதில் சில இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள், சூரியன் இருளடைதல், சந்திரன் இரத்தமாக மாறுதல், இப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்கள், இயற்கை காரியங்கள், அதிசயங்கள் எல்லாம் உருவாகும். ஆனாலும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் 1000 ஆண்டு ஆட்சிக்கு செல்லுவார்கள் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை யோவேல் முடிக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலின் மாட்சிமையை அறிந்து கொண்டு நம்ம ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதய கதவை திறந்தனே,
என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி.